அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய தயவை அனுபவிக்கிற மாதத்தில் இருக்கிறோம். தேவன் அவருடைய தயவை நம்மேல் வைத்திருக்கிறார். சங்கீதம் 132:13 நான் படிக்கிறேன் பாருங்களேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாயிருக்கும்படி விரும்பினார். சீயோன் என்று சொல்றப்ப நம்மளை சொல்றது, திருச்சபையை சொல்றது. அப்ப ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ண விரும்பினாராம். அதனால என்ன சொன்னாராம், இது எந்தெந்தைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அங்கே எருசலேம் புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தின்படி நம்மளை கொடுத்திருக்கு. அப்ப நம்மிடத்துல தங்கும்படியாய் அவர் விரும்பினாராம். இன்னைக்கு நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம சரீரத்துல அவர் இருக்கிறாரு. ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அப்ப அதுதான் கிறிஸ்டியானிட்டியோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க. தேவன் ஏதோ ஒரு இடத்தில் இல்லை, அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்ப அவர் விரும்பினபடியால் வாசம் பண்ணி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அதனால என்னென்ன விளைவுகள் பாருங்களேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்ப திருப்திப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப நான் ஆசீர்வாதமா இருந்தாதான் அது ஒரு லெவல்ல என்ன திருப்திப்படுத்துற லெவலுக்கு கூட்டிட்டு போகுது இல்ல. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்குள்ள இருக்கிறப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, நீ அதனால அப்படியே அடுத்த லெவல் போய் திருப்தியா இருப்பப்பா. அவருடைய திட்டம் ரொம்ப பெருசு பாருங்க. நம்ம ஏதோ மாச சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கடன் கட்ட முடியாம, இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய எண்ணமே வித்தியாசமா இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதித்து வருவேன், நான் உன்னை திருப்தியாக்குவேன். அடுத்து போட்டிருக்கு பாருங்க, அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அப்ப ரட்சிப்பை உடுத்துவேன்னா அது ஒரு டோட்டல் ப்ரொடெக்ஷன் பாருங்க. அப்ப அதனால ஒரு கம்பீரம் உண்டாகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளல. அவர் நம்ம தெரிந்து கொண்டதினாலே நாம் அவரை தெரிந்து கொண்டோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நம்மை ஆசீர்வதித்து வருகிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா திருப்தியா இருப்பீங்க. அப்பா நினைச்சதை என்னால வாங்க முடியுதுப்பா, நினைச்ச இடத்துக்கு என்னால் போக முடியுது, என் பிள்ளைங்க கேட்கறத என்னால் வாங்கி தர முடியுது, நான் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கிறேன், நான் திருப்தியா இருக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிலையில கர்த்தர் உங்களை வைக்கிறார். எல்லாம் ஒரு ஆசையாவே இருக்கு பாருங்க. நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நம்ம பிள்ளைங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும், இல்ல இதெல்லாம் ஆசையாவே இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது திட்டமாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள், திருப்தியாக வைத்திருப்பார், நீங்கள் கம்பீரமாக இருப்பீர்கள். அவர் தம்முடைய ரட்சிப்பினாலே உங்களை அலங்கரிப்பார். நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக இருப்பீர்கள். தேவனுடைய ரட்சிப்பை அனுபவிப்பீர்கள். நீங்கள் தேவனுக்காக, தேவனுடைய தயவு உங்க மேல இருந்ததுன்னா எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய சாட்சியாவே நீங்க இருப்பீங்க. ஒரு மனிதன் மேல கர்த்தருடைய தயவு தான், அவன் இப்படிதான் இருப்பான்னு இந்த வசனம் சொல்லுது. அதன் மாதிரி நீங்க இருக்க போறீங்க. சுத்தி உள்ளவங்க பார்த்து சொல்லுவாங்க, அவனுக்கு கடவுளுடைய தயவு பாடு. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.